பரத் இந்தியாவை நேம் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தியாவை வல்லரசு நாடு சொல்றதுக்கு முன்னாடி இந்தியாவை பெண்களுக்கு ஒரு சேஃபான நாடு சொல்றதுக்கு இருக்குது. விண்வெளிக்கு ராக்கெட்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி சில கேவலமான குற்றம் செய்யக்கூடியவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இருக்குது. இந்த நியூ ப்ராட்காஸ்டிங் பில் இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் வேணும்னா இந்தியன் யூடியூபர்ஸை முடக்கேலும். இந்த இந்தியன் சட்டங்களால் உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ என்ன எதுவுமே பண்ண முடியாது. அன்புக்குரிய அரசியல்வாதிகளே, நீங்க அரசியல்ல ஈடுபட்டு மேடைகள் ஏறி அந்த தேர்தல் வரக்கூடிய டைம் எல்லாம் பொய்யான பிரச்சாரங்களை கொடுத்து பொய்யான வாக்குகளை கொடுத்து வாக்குகளை மக்கள்கிட்ட பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முதுகெலும்புள்ள நீங்க எல்லாம் சேவை செய்யறதுக்கு தானே அரசியலுக்கு வாரீங்க. அந்த சேவை குணத்தோட ஏன் உங்களால ஒரு உண்மையான ஒரு ப்ராமிஸை மேக் பண்ண முடியாது? அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக, இந்த ரேப்ஸுக்கு எதிராக உங்களால ஏன் ஒரு சட்டத்தை அமுல்படுத்த ஒரு கெசட் பண்றதுக்கு முடியாது? நீங்க ஆளும் கட்சியா இருக்கேலும் எதிர்கட்சியா இருக்கேலும் எந்த கட்சின்னு சொன்னாலும் நீங்க சொல்றது மக்கள் சேவைக்காக வேண்டி தானே நீங்க அரசியலுக்கு வாரன்னு சொல்லி, சோ இந்த மக்களோட பாதுகாப்புக்காக வேண்டி உங்களால ஏன் ஒரு போராடி ஒரு புதிய சட்டத்தை இந்தியாக்குள்ள கொண்டு வர இயலாது இந்த ரேப் பண்றவங்களுக்கு எதிராக? அன்புக்குரிய உறவுகளே, நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் இந்தியால ஒரு பெண் பரிதாபமா துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு இருக்கிறா. இதுதான் உண்மை. சமீபமா கொல்கட்டால அந்த ட்ரெயினி டாக்டரை துஷ்பிரயோகம் பண்ணி கொலை செஞ்சதுக்கு பின்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய நியாயத்துக்காக வேண்டி, குற்றம் செஞ்சவன் தண்டிக்கப்படணும்ன்றதுக்காக வேண்டி. ஆனா இது எத்தனை நாள், எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள் நீடிக்க போகுது? ஒரு சில மாதங்கள்ல எத்தனையோ சம்பவங்கள் மாதிரி இந்த சம்பவத்தையும் மறந்துடுவாங்க. 2005 ஒரு வருஷத்துல 18,000 பெண்கள் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதாவது நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல்ட் இன் த police. அதே மாதிரி 2022 நேரம் 31,500. நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் நம்பர் ஆஃப் கேசஸ், நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருந்திருக்குது. 2013 2022 வரை காட்டியும் ஒரு வருஷத்துல 30,000க்கும் மேற்பட்ட ரேப் இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் பதிவாயிருக்குது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல்ட் இன் த police. நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுக்கு பின்னால அவங்களுக்கு இதுக்கு எகேன்ஸ்டா ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரிய வந்த நேரத்தில் அவங்க போலீஸுக்கு கூட போக மாட்டாங்க. ஏண்டா எதிரணி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியவங்களா, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களா, அரசியல் செல்வாக்கோடு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னா மக்கள் அதை அப்படியே விட்டுருவாங்க, எங்களால் போராட முடியாதுன்றதுக்காக வேண்டி. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2023 2024 மிகவும் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்குது. அது எந்த எண்ணிக்கைன்னு சொல்றது இன்னும் எங்களுக்கு தெரியாது. இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்று சொல்ற நேரத்தில் சின்ன குழந்தைகளும் தான். இந்தியாவில் சரித்திரத்தை பிரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா பிறந்து நாட்கணக்கு, பிறந்து மாத கணக்கு. அந்த குழந்தைங்கள்ட்ட இவங்க எதை கண்டாங்க? அந்த குழந்தைங்களையும் கொடூரமான முறையில் இந்த மாதிரியா அநியாயம் பண்ணி கொலை செய்கிற அளவுக்கு இப்படியான இன்சிடென்ட்ஸ் நடந்து அது போலீஸுக்கு போனதுக்கு பின்னால போலீஸ் அதிகாரிகளுடைய இன்வால்மெண்ட் நாளுக்கு நாள் பின்னாங்கிட்டே போகும். ஏன்னு சொன்னால் 15 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் ஃபைல் ஆகப்பட்டு வருகிறது இந்தியாவில். ஸோ இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு கேஸ் வந்ததுக்கு பின்னால ஒரு சில மணித்தியாலங்களில் அல்லது ஒரு சில நாட்களில் இன்னும் நிறைய ஃபைல்ஸ் அவங்களோட டேபிளுக்கு இருக்கும். அவங்க எத்தனை கேஸை ஹேண்டில் பண்றது? அவங்களும் அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய, செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஃபைல்ஸை கையில் எடுப்பாங்க. ஏழை மக்கள், பலகீனமான மக்களுடைய ஃபைல்ஸை உதாசீனப்படுத்துவாங்க. இதனால நிறைய கேசஸ் நிக்கிறதே கிடையாது. அது அப்படியே ஏதோ தள்ளி கோர்ட்ஸுக்கு போனாலும் அங்க அந்த கோர்ட்ஸ்ல பல மாதங்கள், வருடங்கள்ல இருந்து இந்த கேசஸை இழுத்துட்டே இருப்பாங்க. இப்படி இந்த கேசஸை டிராக் பண்ணிட்டே இருக்கிறனால வாழ்க்கையில ஒருக்கா அந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை அனுபவிச்ச அந்த பெண்கள் கோர்ட்ஸுக்கு போற நேரம் எல்லாம் அதே கேள்வி, அதே பதில், அதே கேள்வி, அதே பதில் என்று சொல்லி அவங்க எத்தனையோ தடவைகள் அந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுறாங்க. இதனாலையும் அவங்க கேசஸை வாபஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் கேட்குற விஷயம் இந்தியன் சட்டம் இப்படி பலாத்காரம் பண்றவங்களுக்கு, இப்படி கொடுமையான இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு செயல்படுகுதா? அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா?
ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன? இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து இந்தியாவில் ரேபிஸ்டுக்கு எதிராக வந்து மரண தண்டனை அமுல்படுத்தப்பட வேண்டும். அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஒரு சில மணித்தியாலங்களில் அல்லது 24 hours வித்தின் 48 hours உள்ளுக்கு வந்து இவங்களை பப்ளிக்காக அல்லது கோர்ட் ஆர்டர்ஸ் மூலியமாக அதுக்குரிய இடங்களில் வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒருவேளை இதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவால் இதை ஏன் பண்ண முடியாது? இந்தியா வந்து இந்த ரேபிஸ்டுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் உலகத்தில் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்த முதல் நாடாக இந்தியா மாறப்போறது இல்லை. ஏன்னு சொன்னால் சைனா, ஆப்கானிஸ்தான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஈஜிப்ட், ஈரான், சவுதி அரேபியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா போன்ற நாடுகளில் வந்து இந்த கொடூரமான மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து மரண தண்டனையாகத்தான் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, பாகிஸ்தான் இந்தியாவுடைய பக்கத்து நாடு. அவங்களோட தான் மெயினான போட்டி, அவங்களோட தான் ஈகோ கிளாஷ் எல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியில தான். ஸோ அவங்களோட முன்னேற்றத்தை விட நாங்கள் முன்னேறி காட்டணும், அவங்களோட ஆயுத பலத்தை விட எங்கட ஆயுதம் பலம் இருக்கணும் எல்லாம் போராடக்கூடிய இந்தியாவுக்கு வந்து அந்த நாட்டில் துஷ்பிரயோகம் பண்ணின அந்த கொடூர மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மரண தண்டனை. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயத்தை ஏன் இந்தியாலையும் அமுல்படுத்த முடியாது? இதுக்கு காரணம் வந்து ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் தான். ஏன்னு சொன்னா ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டுன்னு சொன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடியவங்க உறவுகள், ரைட்? உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த கொல்கட்டால அந்த டாக்டர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ த என்டையர் டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு லோயர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த லோயர்ஸ் கம்யூனிட்டி அப்படியே இன்வால்வ் ஆகுவாங்க. அது இல்லைன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த குடும்பம் மட்டும் இன்வால்வ் ஆகுவாங்க, போராடுவாங்க, பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு பின்னால் அந்த குற்றவாளி வந்து விடுதலையாகி வெளியே வரதுக்காக வேண்டிய இவ்வளோ கஷ்டமும் வந்து கொஞ்ச நாளில் வந்து அவர் வெளியே வந்துடுவார். ஏன்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம், செய்யக்கூடிய கொடுமை வந்து அட்டூழியம், ஆனாலும் கொஞ்சம் வருஷங்களில் வெளியே வந்துடுவாங்க. அப்படி 10-15 வருஷம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பலம், அதிகாரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி கோர்ட்ஸில் ஃபைட் பண்ணி கேசஸை மாற்றி நிறைய சாட்சிகளை அழிச்சிட்டு அவங்க ஒரு சில வருஷங்கள்லேயே வந்து வெளியே வந்துடுவாங்க. அதனால தான் இந்தியாவில் 15 நிமிஷத்துக்கு ஒரு பெண் வந்து துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டுட்டு இருக்கிறா. இந்த மாதிரியான ஒரு விஷயம் கேள்விப்பட்ட நேரத்தில் அந்த டைமில் மட்டும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுறதை விட இதுவரைக்கும் ஹிஸ்டரியில பதிவாகின, இந்தியன் ஹிஸ்டரியில பதிவாகின ஒட்டுமொத்த கொடூரங்களுக்கும் எதிராக பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஆதரவாக எல்லாரும் ஒன்று சேர்ந்தால், இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தானே, நீங்கெல்லாம் சேர்ந்து முதுகெலும்புள்ள அரசியல்வாதிகள் நிரூபிச்சு ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய என்டையர் இந்தியன் பீப்புள் ஒன்று சேர்ந்து வந்து இந்தியன் அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தலும் எங்களுக்கு ரேப் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிராக மரண தண்டனையை அமுல்படுத்திட்டாங்க. யாருமே பயப்படக்கூட தேவையில்லை. இதுல பயம் வரும் யாருக்குன்னு சொன்னா இந்த மாதிரியான அநியாயங்கள் செய்யறவங்களுக்கும் செய்யக்கூடிய சிந்தனைகள் உள்ளத்தில் இருக்குதானே, இவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான பயம் வரும். அரசாங்கம் பயப்பட தேவையில்லை. அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான சட்டங்களை தைரியமா அமுல்படுத்தலும். ஏன்னு சொன்னா அரசாங்கம் இருக்கிறது வந்து ஒரு நாட்டினுடைய மக்களினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி. ஸோ அந்த மக்கள் இந்த சட்டத்தினால பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொன்னா அதை அமுல்படுத்துறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தன்னுடைய நாடு தானே, தன்னுடைய நாட்டு மக்களுக்காக வேண்டி தானே, ஏன் இதை செய்ய முடியாது? இது இன்னும் நீடிச்சிச்சின்னு சொன்னா இந்த மரண தண்டனை இல்லாம இந்த மாதிரியான கோர்ட்ஸுக்கு போறது, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தண்டனை கொடுக்கறது, அதுக்கு பின்னால் அவங்க ரிலீஸ் ஆகிற இதே நாளுக்கு நாள் நடைமுறையில இருந்துச்சுன்னு சொன்னா இந்த 31,000 per yearன்னு சொல்லக்கூடிய இந்த கொடூரம் ஒருவேளை 2025 ஆகிற நேரத்தில் வந்து 40,000ஆகவும் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எனவே எத்தனையோ விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் போராடுறோம். எங்களோட குழந்தைகளுடைய எங்களோட பெண்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். இந்தியாவை வந்து த மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி ஃபார் த உமன் என்று சொல்கிறாங்க. இதை மாற்றணும்னு சொன்னால் இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தையும் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே தைரியமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியே தான் ஆகணும். அதை அமுல்படுத்துறதுக்காக வேண்டிய ஏற்பாடு பண்ணக்கூடியவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தான். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒன்று சேர்ந்துன்னு சொன்னால் இந்த அதிகாரிகள் கிட்ட இந்த அரசியல்வாதிகள் கிட்ட ப்ரெஷர் பண்ணி இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீங்கன்னு சொன்னா the future of India is going to be brightened.